கண்ணெதிரே தோன்றினாள். வா ருத்ரா, பூஜைக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஆதிரா வந்திருக்காங்க. வா வாங்க ஆதிரா, உள்ள வாங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். வாங்க வாங்க. வாங்க ஆதிரா. வணக்கம் ருத்ரா. நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எங்க நான் உங்ககிட்ட சொன்னல, ஆதிரா இவங்க தான். வணக்கங்க. வணக்கங்க. என்னையும் இந்த பூஜைக்கு இன்வைட் பண்ணதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். வாங்க. என்ன இது, கழுத்துல தாலியை காணோம்? கழட்டிட்டாளா இல்ல உள்ள மறைச்சு வச்சிருக்காளான்னு தெரியலையே. பாத்துக்கிறேன். ஏ சக்தி, இந்த பூஜையில நான் உருட்டி விளையாட போற பாலே நீதாண்டி. சரி, பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த கன்னி அம்மனுக்கு ஹோமகுண்ட பூஜை பண்ணி முடிக்கணும். அது முடிஞ்சதும் கல்யாணமாகாத 2 கன்னி பொண்ணுங்க இந்த கன்னியம்மன் சிலைய தொட்டு கும்பிட்டுட்டு விளக்க கையில எடுத்துக்கிட்டு இந்த சாமி சிலைய 3 முறை சுத்தி வரணும். அப்படி பண்ணா அந்த 2 பொண்ணுங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நல்லது நடக்கும். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த 2 பொண்ணுங்களுமே ரொம்ப புனிதமானவங்களா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி அந்த 2 பொண்ணுங்களை கூப்பிடுங்கம்மா. ஐயரே, எங்க பொண்ணு அனிதா இருக்கா. ருத்ர மேடம் பொண்ணா? ரொம்ப நல்லது. சாமி பக்கத்துல வந்து நில்லுமா. போ. அம்மா, இன்னொரு பொண்ணையும் கூப்பிடுங்க. இது 2 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டிய பூஜை. இன்னொரு கன்னி பொண்ணு யார கூப்பிடுறது? சரியா மாட்னடி. உன்னை இப்ப எப்படி திண்டாட வைக்க போறேன்னு மட்டும் பாரு. ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவங்க கூட யாரோ கன்னி பொண்ணு இல்லையே. இப்ப என்ன பண்றது? இந்துமதி, சக்தி இருக்காளே, அவவும் கண்ணுக்கு தெரியலையா? அவளும் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு தானே. கூப்பிட்டு உட்கார வைங்க. இந்த வேலைக்காரிய கூப்பிட்டு உட்கார வைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ச்சே, வேற வழி இல்ல. என்ன பண்றது? உட்கார சொல்லுவோம். ஏ சக்தி, போ போய் நில்லு. இல்லம்மா, இந்த பூஜைய நான் பண்ணல. கோயில்ல நான் சக்தி கழுத்துல தாலி கட்டினதுதான் இப்ப அவளை தடுத்துட்டு இருக்கு. இவளுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுத்துட்டோமே. இதை எப்படி இவ சமாளிக்க போறான்னு தெரியலையே. ஏய், இதுதான் சந்தர்ப்பம்னு சும்மா கெத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காத. சொன்னா கேளு, போய் நில்லு போ.
இல்லம்மா, வேண்டாம், நான் பண்ணல. குலசாமி கோயில்ல அர்ச்சனை பண்ண சாமி கயிறு வந்திருக்கு. உன்ன மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க கட்டிக்கிட்டா ரொம்ப நல்லது. இல்லம்மா, வேண்டாம். அதத்தான் ஏன்னு கேக்குறேன். எனக்கு 3 நாள் வீட்டுக்கு தூரமா இருக்குமா. அன்னைக்கு சாமி கயிறை கழுத்துல கட்ட போனப்போ 3 நாள் வீட்டுக்கு தூரமா இருக்கேன்னு சொன்னா. ஆனா இன்னைக்கே முடியாதுன்னு சொல்றா. ஒண்ணுமே புரியலையே. பாத்தீங்களா மம்மி, நம்ம எவ்வளவு பெரிய பூஜை பண்றோம், ஆனா இவ வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா. இப்பயாவது இவ யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. சண்டை போடுறத வச்சு பழி வாங்க நினைக்கிறான். அனிதாமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்கம்மா. ஏய், அப்படி கிடையாதுன்னா போய் நிக்க வேண்டியதானே? சக்தி, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக வந்து உட்கார மாட்டேங்கிற? இங்க பாரு சக்தி, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பொண்ணு நீ. இன்னைக்கு அதுக்கான பூஜை தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஏமா பூஜையில நீ கலந்துக்க மாட்டேங்கிற? ஐயா, ஏய், இத்தனை பேர் சொல்லியும் வரமாட்டேங்கிறல்ல? உனக்கு கொழுப்பு தலைக்கேறி போச்சு. சாமி, அவெல்லாம் வரமாட்டா. வேற கன்னி பொண்ணும் இங்க இல்ல. வேணா அனிதாவும் நானும் வேணாலும் பண்றோம். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுமா. கழுத்துல தாலி ஏறாத கன்னி பொண்ணுங்க தான் பண்ணணும். அப்படி மாத்தி பண்ணா மாங்கல்ய தோஷமாகி உங்க புருஷனுக்கு கண்டம் வந்துரும். ஐயோ, என்னடி சும்மா இரு. சக்தி, என்ன இதெல்லாம்? நீ இந்த வீட்ல ஒரு வேலைக்கார பொண்ணு. ஆனா ருத்ரா உன்னை அப்படியே நடத்துறாங்க. சொந்த மகஸ்தானத்துல வச்சு பாக்குறாங்க. இந்த பூஜையால ருத்ராக்கு மட்டும் இல்ல, கன்னியம்மன் சிலைய தொட்டு கும்பிட்டா உனக்கும் நல்லது, உன்ன மாதிரி கன்னி பொண்ணுங்களுக்கும் நல்லதுன்னு ஐயர் சொன்னதை கேட்டல்ல. அப்புறம் ஏன் அடம் பிடிக்கிற? நீ இப்படி அடம் பிடிச்சினா நமக்காக சக்தி இந்த நல்ல காரியத்தை பண்ண மாட்டாளேன்னு ருத்ரா மனசு கஷ்டப்படாது? இதெல்லாம் நான் சொல்லிதான் நீ தெரிஞ்சுக்கணுமா? என்ன பொண்ணு நீ? வா முதல்ல. அம்மா, அனிதா பக்கத்துல நெல்லு சக்தி. சாமி, அம்மா, அவதான் வந்துட்டால, நீங்க பூஜை ஆரம்பிங்க. கரை சேர்ப்பவளே போற்றிவோம், காக்கும் மண்ணையே போற்றிவோம், கிள்ளை மொழியாளே போற்றிவோம், கீர்த்தி அளிப்பவளே போற்றிவோம், குங்குமநாயகியே போற்றிவோம், குறை தீர்ப்பவளே போற்றி போற்றி. அம்மா, நீங்க 2 பேரும் அம்மனை தொட்டு கும்பிட்டுட்டு அம்மன் முன்னாடி இருக்கிற சின்ன விளக்கை ஏத்திட்டு அம்மனை 3 தடவை வலம் வரணும். போங்கம்மா, அம்மனை தொட்டு கும்பிடுங்க. சக்தி, நீயும் போமா. சக்தி, உன் கழுத்துல தாலி ஏறினதுமே இந்த பூஜையை பண்றதுக்கு தகுதி இல்லாதவள் ஆயிட்டடி. அதனால கன்னியம்மன் சிலைய உன்னால தொட்டு கும்பிட முடியாது. அப்படி நீ தொட்டு கும்பிட்டா அது ருத்ராவுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால நீ தொட்டு கும்பிட மாட்ட. அது தெரியாத ருத்ரா உன்கிட்ட காரணம் கேப்பா. அப்போ சிவா உன் கழுத்துல தாலி கட்டின உண்மைய நீ சொல்லிதானே ஆகணும். அம்மா, நேரமாயிட்டு இருக்குமா. போமா, தொட்டு கும்பிட்டு விளக்கு எடுத்துக்க. என்னாச்சுமா?
ஐயோ சக்தி ஐயோ எழுந்துருமா என்ன பொண்ணுக்கு எழுந்துருமா எழுந்துருமா பாரு எழுந்துருமா பிரியா என்னாச்சு அவளுக்கு? சக்தி அம்மா பூஜைக்கான வேலையெல்லாம் இவ தான் எடுத்து போட்டு செஞ்சா. அவ சாப்பிடாம தான் இருந்திருப்பா. அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். நீங்க விடுங்க. சக்தி சக்தி இங்க பாரு சக்தி இங்க பாரு பிரியா, கீழே பூஜை நடந்துட்டு இருக்கு. இங்க எல்லாம் வேணாம், மேல எங்கயாவது கூட்டிட்டு போய் படுக்க வை. சரிங்கம்மா கூட்டிட்டு போ. ஏய், நீ எங்க போற? இல்லம்மா இவள அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், லேடிஸ் இருக்காங்களா, அவங்க பாத்துப்பாங்க. பிரியா அம்மா கூட்டிட்டு போ. சரிங்கம்மா இங்க வாடா. பாத்து அந்த பொண்ணு மெதுவா தூக்குங்க. பாத்து வேற வழியே இல்லாம சிவா இவ கழுத்துல தாலி கட்டினதை சொல்லிடுவான்னு நினைச்சா மயக்கம் வந்த மாதிரி நடிக்கிறாளே. இவ பயங்கரமான ஆளா இருப்பா போல. என்ன நடிப்பு நடிக்கிறா. இவளை சாதாரணமா நினைக்க கூடாது.